ஹாய் கைஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டை பத்தி ஒரு பிரீஃப் வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட்ல கொண்டு வரலாம்னு இருக்கோங்க. தென் பேசிக்ல இருந்து நம்ம மூவ் ஆன் ஆகலாம்னு இருக்கோம். ஃபியூச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் நம்மளோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து, தென் அதுலேருந்து நம்ம என்ட்ரி மாடல்ஸ் கொண்டு வந்து ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ண போறோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்ல இருந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ரொம்ப பேசிக்ல இருந்து தாங்க ஆரம்பிக்க போறோம். தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் என்ன, லிக்விடிட்டி ஸ்வீப் என்ன, லிக்விடிட்டி கிராப் என்ன, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வர போறோங்க. தென் ஃபைனலைஸ்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதோட என்ட்ரி மாடலோட ஃபுல் செட்டப் வீடியோவையும் நம்ம ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ண போறோங்க. டெய்லியும் நம்மளோட சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து எஸ்எம்சி கான்செப்ட் பத்தி அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. டெய்லியும் நம்ம புது புது லேர்னிங்ஸை வந்து நம்ம கொண்டு வர போறோம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் நம்மளோட டெலிகிராம் சேனலோட ஃப்ரீ பப்ளிக் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் எவ்வளவு தூரம் போகும், எங்கிருந்து ரிவர்சல் ஆகுங்கிற அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைவ்ல வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ஃபாரெக்ஸ், கமோடிட்டி மார்க்கெட் எல்லாத்துக்குமே ரிவர்சல் சோன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நம்மளோட குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க, லிங்க் எடுக்க முடியாம இருக்கிறவங்க லிங்க்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு லிங்க் சென்ட் பண்றேன். ஓகே. தென் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எம்சி கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். நம்ம ரெகுலரா ட்ரேட் பண்றவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸா இருக்கவங்க வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா என்னங்கிறத ஒரு ஐடியா கொண்டு வந்துருங்க. தென் அதுல இருந்து தான் நம்ம மூவ் ஆன் ஆக போறோம். ஸோ உங்களுக்கு வந்து அப்கமிங்ல ஒரு ஐடியாவும் வரும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பத்தி என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சாதான் உங்களுக்கு அப்டேட்ல போக போக உங்களுக்கு இப்படிதான் இருக்கும், இப்படிதான் மூவ் ஆன் ஆக போறோங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல. தென் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரே தெரியல அப்படிங்கும்போது நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து தப்பா டிசைட் பண்ணி அந்த லைனுக்குள்ள போறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் எய்தர் கால் சைடு ஆர் புட் சைடு வந்து மூவ் ஆன் ஆகிறது தான் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரே பாத்துல வந்து போயிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. தென் மார்க்கெட் இப்படி போகும், இப்படி வரும், தென் இப்படி போகும், தென் இப்படி வரும், தென் இப்படி போகும். சரிங்களா? தென் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட்ல போற மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ஸ் கொடுத்து கொடுத்து மேலே போயிட்டு இருக்கும். இதை வந்து அப் ட்ரெண்டுக்கான மார்க்கெட்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். டவுன் ட்ரெண்டுக்கு வர மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி டவுன் ஷிஃப்ட் கொடுத்து கொடுத்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கும். தென் இதுக்கு ரெண்டுக்கும் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்வேஸ் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டு இருப்பான். தென் அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்யூமுலேஷன் பேஸ்ல இருக்கும் மார்க்கெட். ஸோ நமக்கு அந்த இடத்துல லாஸ் தான் மேக்ஸிமம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். பிகினர்ஸ் வந்து இதை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரேட் இருக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப் ட்ரெண்ட்ல போற மார்க்கெட் வந்து இந்த இதே மாதிரி தான் போகுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இதுக்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ஸ் வந்து இருக்கும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன்ல போகுது, தன்னோட நிலையை மாத்திட்டு தென் ஒரு ப்ரீவியஸ் லோ கொடுத்து மறுபடியும் இந்த லோவை உடைக்க முடியாம இந்த ஹையை மார்க்கெட் டேப் பண்ணிட்டு மேலே போவான். தென் இதைத்தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் தெரிஞ்சாதான் நம்ம எஸ்எம்சியில் வந்து பிரீஃபாக மூவ் ஆன் ஆக முடியும். ஓகேங்களா? தென் இதுக்குள்ள இருக்கிற நம்ம ட்ரேட்ஸை தான் நம்ம கேப்சர் பண்ண போறோம் இந்த கான்செப்ட்ல. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் மூவ் ஆன் ஆகும். தென் இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, இது வந்து அப் ட்ரெண்டுக்கான ஃபார்மேஷன். இதே ஃபார்மேஷன்ல தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கும். தென் நமக்கு லோவர் லோ, இதே தான் புட் சைடுக்கு நமக்கு லோவர் லோவோ ஃபார்ம் ஆகி நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல வந்துருக்கும் மார்க்கெட். ஸோ இந்த ஹையர் ஹை, ஹையர் லோ ஃபார்மேஷன்ல தான் நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுல இருக்க என்ட்ரி மாடல்ஸை கேப்சர் பண்ணி நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம். தென் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம ஷார்ட்ல பார்த்துலாங்க. ஓகே. தென்
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எஸ்எம்சி கான்செப்ட்ல பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த லோவை உடைக்க முடியாம மார்க்கெட் டவுன் வந்துட்டு ப்ரீவியஸா இருக்க ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு மேல போடுறது தான் பிஓஎஸ், அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். தென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் இருக்கு. தென் இந்த லோவை பிரேக் பண்ணாம மார்க்கெட் வந்து மேல போடுது. இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணாம இந்த ஹையை வந்து மார்க்கெட் மறுபடியும் டேப் பண்ணி மேல ஒரு நியூ ஹை கொடுத்துருக்கான். ஸோ இதை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? தென் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹையை மார்க்கெட் உடைக்காம இந்த லோவை உடைச்சு மார்க்கெட் கீழே வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல டவுன் சைடுக்கு இதை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? தென் நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஓகே, இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு ட்ரெண்டும் தெரிஞ்சிருக்கும். தென் ட்ரெண்ட்குள்ள இருக்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? தென் இப்போ லைவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்றதுக்காக இடத்துல வந்து பார்த்துடலாங்க. ஒரு கிளியர் கட்டான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் வந்து இப்போ மார்க்கெட் வந்து கண்டினியூஸா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து அப் ட்ரெண்ட்ல போயிருக்காங்க. அப் ட்ரெண்ட்ல போன மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தென் இங்க வந்து இங்கிருந்து மார்க்கெட் வந்து கீழே திரும்பி இருக்கான். தென் இந்த லோவை உடைக்க முடியாம மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே தான் போயிருக்காங்க. இதை பத்தி நம்ம பிரீஃபா நம்ம அப்கமிங் செஷன்ல பார்க்கலாம். தென் இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் மேல ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிருக்குங்க. தென் இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணணும். மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் கொடுத்துட்டு தென் இந்த லோவுக்கு வந்துட்டு மார்க்கெட்னால இந்த லோவை பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். தென் இங்க இருக்க லோவை பிரேக் பண்ணாம மார்க்கெட் வந்து இங்க இருக்க லோவை பிரேக் பண்ணாம மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இதை தான் நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்றோம், அதாவது பிஓஎஸ். ரெகுலரா ட்ரேட் பண்றவங்களுக்கு இதை பத்தி ஐடியா இருக்கும். பிகினர்ஸ்க்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றோம். தென் அடுத்து இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆர் எம்எஸ்எஸ் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. தென் மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. மார்க்கெட் தன்னோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டு தென் இந்த லோவை இங்க இருக்க லோவை உடைச்சிருந்தது அப்படின்னா இங்க இருக்க இந்த லோவை உடைச்சு மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சிருந்தான் அப்படின்னா அப் சைட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட் வந்து தன்னோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் ஆகுறாங்கிற அர்த்தம். தென் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டா நம்ம என்ட்ரிக்கு போகக்கூடாது, அதுல இருந்து நம்மளோட கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு மேனிபுலேஷன் கொடுத்துருக்கான். மேனிபுலேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து தென் டவுன் ட்ரெண்ட். ஆனா இப்போவும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோவை மார்க்கெட் உடைக்கல. ஓகேங்களா? தென் இந்த லோவை வந்து
இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து ஐடென்டிஃபை ஆகுது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? நிறைய பேர் மார்க்கெட் வந்து இங்கே போயிட்டு இருக்க மார்க்கெட் இந்த லோ உடைச்சாலே அக்ரெசிவாக என்ட்ரி ஆயிடுவாங்க. தென் இதில் தான் நம்மளோட என்ட்ரி மாடல் அப்படின்னு சொல்லி இதுலேயே என்ட்ரி ஆயிடுவாங்க. நம்ம அப்படி போகக்கூடாது. நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் உடைய, அதை வந்து நம்ம என்ட்ரியை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அல்லது எம்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்டெக் திரும்புறத வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படியும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் எஸ்எம்சி கான்செப்டில். தென் இதுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. உங்களோட என்ட்ரி மாடல் எங்கே இருக்கணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ரீட்ரேஸ்மெண்ட்டில் உள்ள வர செக் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் அங்கே எடுக்குதாங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் உங்களோட என்ட்ரி மாடலை நீங்கள் சூஸ் பண்ணணும். சேம் இதே தான் மார்க்கெட் வந்து டவுன் சைட் வந்திருந்தது அப்படின்னா உங்களோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நீங்கள் லோவர் லோ ஃபார்மேஷனில் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. மார்க்கெட் வந்து இப்படி வருது அப்படின்னா இதை தான் நீங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுத்திருப்பீங்க. ஓகே, இதுதான் உங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். உங்களோட மார்க்கெட் வந்து டைரக்ஷன் திரும்புறது தான் எம்எஸ்எஸ் ஆர் ஒரு அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருந்த மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் லோவை உடைச்சு இந்த மாதிரி கீழே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது சோச் அப்படின்னு சொல்கிறோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கும் எம்எஸ்எஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டும் ஒரே மீனிங் தான், ஒரே பிளாட்ஃபார்மில் தான் நம்ம அதையும் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். தென் இதோட என்ட்ரி மாடல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். லிக்விடிட்டி டேப் இது எல்லாமே ஒவ்வொரு வீடியோஸாக நம்ம அப்டேட் பண்ணுறோம். நம்ம பேசிக்லேருந்து மூவ் ஆன் ஆகலாம். தென் டெய்லி மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும், எங்களுக்கு ரிவர்சலாக ஒரு அப்டேட் வந்து நம்ம பப்ளிக் டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இந்த எஸ்எம்சி கிளாஸ் ஒரு வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டெய்லி வரணும் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க.